லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறை என்ற ஒரு துறை இருக்கிறது. அந்த துறையிலே 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்து அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிற சங்கரலட்சுமி மீது நடவடிக்கை மேற்கொண்டு அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று நான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 5 மாதத்திலும் ஒவ்வொரு மாத காலகட்டங்களிலும் ஒரு 10 தேதிக்கு மேலே மனு அனுப்பியிருக்கேன். இந்த 2026 மட்டும் மாதம் மனு அனுப்பியிருக்கேன். ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு, தமிழ்நாடு விழிப்புணர்வு ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கேன். யார் அந்த ஊழல்வாதி? புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி தான் தோராயமாக அரசுக்கு 500 கோடி ரூபாய் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி ஒரு 250 கோடி ரூபாய் சங்கரலட்சுமி சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் வைத்து மனு அனுப்பியிருக்கேன். அதுக்கு ஆதாரமாக இந்த மனு இருக்குது. 10ஆம் தேதியும் மனு அனுப்பியிருக்கேன். போன மாதம் 10ஆம் தேதி அனுப்பியிருக்கேன். இந்த மாதம் 10ஆம் தேதி மனு அனுப்ப போகிறேன். அதுபோக புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் கீரனூர் பேரூராட்சியில் டெண்டர் முறையில் தவறு, பேருந்து நிலையம் மேற்கூரை அமைத்ததில் தரமற்ற பொருட்கள் கொண்டு நடைபெற்றது, தார் சாலை, சிமெண்ட் சாலை, கற்கள் சாலை மற்றும் கட்டுமான பணிகளில் ஊழல் முறைகேடு அப்படிங்கிற மனுவையும் நான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கும் நான் அனுப்பியிருக்கேன். அதுபோக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை பொறியாளர் சிவபாதம் அவர்கள் KN நேரு அவர்கள் துறை சார்ந்த ஊழல் முறைகேட்டில் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மனுவையும் அனுப்பியிருக்கோம். அதுபோல் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் உண்டியல் காணிக்கை மற்றும் பணம் நகைகளான வெள்ளி, தங்கம், வைரம் உட்பட அந்த உண்டியலில் விழுந்ததை 1/1/2026 முதல் 4/6/2026 வரை எவ்வளவு கிடைத்தது மற்றும் அதன் வங்கி வரவுகளை மூலமாக அரசு கஜானாவில் வைத்திருக்கிறார்களா இல்லையா, அது தனியாருக்கு போனதா இல்லையா, அதே போல் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு இன்று இருக்கும் அசையா மற்றும் அசையும் சொத்து, மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு சொந்தமான இடம் எத்தனை ஏக்கர், தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வருடாந்திர அல்லது மாதாந்திர குத்தகைக்கான செலுத்தியதற்கான தொகை, அந்த நிறுவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் இவர்கள் யார் யாருக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, மாநகராட்சியில் இருந்தால், இந்த அறநிலைத்துறை சார்ந்தா, ஏன்னா இந்த அறநிலைத்துறை சார்ந்து தான் அவங்க மனு அனுப்பணும், நோட்டீஸ் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து நான் மனு அனுப்பியிருக்கேன். அப்போ இதுபோல் தொடர்ந்து இந்த புதிய அரசு வந்த பிறகு, ஏற்கனவே அந்த திமுக ஆட்சி இருந்த பொழுதும் நம்ம புகார் மனு ஊழல் தடுப்பு பிரிவுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம். இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் தமிழ்நாடு விழிப்புணர்வு ஆணையத்திற்கும் நம்ம தொடர்ந்து மனு அனுப்பியிருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஊழல் முறைகேடு சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் எடுக்க மாட்டாங்க. ஊழல்வாதிகளை காப்பாற்றி வருகிற ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படின்னா அது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் தான். சரி, அந்த ஊழல்வாதி யார்? குளத்தூர் வட்டத்தில் வட்டாட்சியராக வேலை பார்த்த சக்திவேலு, அதுக்கப்புறம் சோனை கருப்பையா, இவர்கள் ஊழல் முறையீடு செய்திருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைத்து நான் புகார் மனு அனுப்பினேன். அந்த ஊழல்வாதியான சக்திவேலுவை காப்பாற்றி வேறு ஒரு பொறுப்பு போட்டு அதுக்கப்புறம் இலுப்பூர் வட்டாட்சியராக அடுத்த கட்டமாக வட்டாட்சியராக பதவி கொடுக்குறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஊழல் முறையீடு செஞ்ச ஒரு ஊழல் பெருச்சாளி சக்திவேலுவை மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வட்டாட்சியராக நீங்கள் போடுறீங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர்கள் ஊழல் முறையீடுகளுக்கு துணை போகிறீர்கள், எந்த அடிப்படையில் அவங்களுக்கு சாதகமாக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஐஏஎஸ் அதிகாரினா கடவுள் கிடையாதுங்க. கடவுள் போல் நினச்சாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா அரசியல்வாதியை பெரும்பாலும் நம்ப மாட்டாங்க. நல்ல அரசியல்வாதியும் இருந்தாங்க, அது மாற்றுக்கிறது இல்லை. அதை தாண்டி மாவட்ட ஆட்சியரை கடவுளாக நினைப்பாங்க. ஐயோ, நம்ம ஊருக்கு கலெக்டர் வந்துட்டாரு, குடிதண்ணீர் வசதி கிடைக்க போகுது, தார் சாலை கிடைக்க போகுது, சிமெண்ட் சாலை கிடைக்க போகுது, அடிப்படை வசதிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு மாவட்டத்திற்கு வருகிறார்கள் சொன்னால் பல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வர்றாங்க. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக வேலை பார்த்த ஒரு மாவட்ட ஆட்சியர் கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில், திமுகவுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அவங்க 5 கோடி ரூபா பணம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணம் கொடுத்து தான் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக வர்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஊழல் முறையீடுகள் மற்றும் இயற்கை வளம் சார்ந்தவைகளுக்கு பணம் வாங்கியிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பார்த்துங்க.
அதுபோல் தாவேக ஆட்சியில் நாங்கள் அப்படியே பிடுங்கிடுவோம், நட்டுருவோம், தூக்கி நிமித்திடுவோம், நாங்கள் தற்குறிகள் இல்லை என்று சொல்கிறீர்கள். சரி, நீங்கள் தற்குறியே இல்லை. ஏன்னா நான் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி ஊழல் முறைகேடு செய்து 500 கோடி ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி தோராயமாக ஒரு 250 கோடியிலிருந்து 300 கோடி வரை சொத்து சேர்த்திருக்கிறார். அவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணால் தெரியும் அப்படின்னு சொல்லி ஊழல் தடுப்பு பிரிவுக்கு நம்ம மனு போட்டுருவோம். அப்போ என்ன மானாவுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு நாம் கேட்க வேண்டியது இருக்குது. நாம் மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்குறாங்க. சங்கரலட்சுமி ஒரு ஊழல் பெருச்சாளி. எப்படி ஊழல் பண்ணாங்க? நீங்கள் ஊழல்வாதின்னு 50 ரூபா எடப்பாடி பழனிசாமி விடிய ஆட்சின்னு திமுக பார்த்து சும்மா 50 ரூபா சொல்லுவார்ல எடப்பாடி பழனிசாமி, என்னமோ யோக்கிய சிகாமணி மாதிரி. நீங்கள் 50 ரூபா அவர் சொல்கிறது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, கிடையாது. நான் 50 ரூபா சொல்ல. சங்கரலட்சுமி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குனராக பணியில் சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை அதாவது தடையில்லா சான்று விவசாய நிலங்களுக்கு இந்த நிலம் விவசாயத்திற்கு உகந்தது அல்ல அப்படின்னு தடையில்லா சான்று கொடுப்பாங்க. அந்த தடையில்லா சான்றில் தான் கோடிக்கணக்கில் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் விவசாய நிலங்களை அழிப்பதற்குண்டான வேலைகளையும் விவசாயிகளுக்கு பாதக சூழ்நிலையை உருவாக்கி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார். அப்போ வேளாண்மை துறையில் இருந்த MRK பன்னீர்செல்வத்திற்கு ஒரு கமிஷன் போகுது, அவருடைய உதவியாளருக்கு ஒரு கமிஷன் போகுது, மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளர் வேளாண்மை அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகுது. அப்போ எல்லாருமே கமிஷன். முதன்மை செயலாளர் வேளாண்மை துறையில் அவங்க ஒரு கமிஷன், இயக்குனர் ஒரு கமிஷன், கூடுதல் இயக்குனர் சங்கரலிங்கம் என்ற ஊழல் பெருச்சாளிக்கு ஒரு கமிஷன். இப்படி கமிஷன்களை அதிகமாக வாங்கி கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படி நீங்கள் இந்த நாட்டில் நாங்கள் தாவேக்கா அப்படியே தூக்கி நிமித்திடுவோம், நட்டுருவோம் அப்படிங்கிறீங்களா? எப்படி முடியும்? நீங்கள் தாவேக்கா நல்ல ஆட்சி, ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு நாங்களாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் சங்கரலட்சுமி மீது நடவடிக்கை எடுங்க. அப்போ நாங்கள் நம்புகிறோம் இந்த தாவேக்கா ஆட்சி ஏதோ ஓரளவு நல்ல பாதைக்கு போயிட்டுருக்கு, நல்லது செய்வாங்க போல இருக்குன்னு நம்புவோம். இல்லை என்றால் நீங்கள் லாட்டரி பணத்திலும் போதை கலாச்சாரத்தின் சம்பந்தப்பட்ட போதை கடத்தல்கள் சம்பந்தப்பட்ட பணத்தில் தான் உங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தற்குறி கட்சி அப்படிங்கிறதையும் மக்கள் சொல்கிறத நீங்கள் மாற்றவே முடியாது. அப்படி மாற்றணும்னா என் போன்றவர்கள் ஊழல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று நாம் மனு போடுறோம்ல, அதில் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. தாவேகா கட்சி தற்குறி கட்சி இல்லை என்பதை நீங்கள் நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி என்ற வேளாண்மை துறை இணை இயக்குனர் அவர் மீது நடவடிக்கை எடுங்க, ஊழல் பெருச்சாளி மீது. அதேபோல் கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலிங்கம், குடுமையான்மலையில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் மீது நடவடிக்கை எடுங்கள். ஏன்னா அவர் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார். இந்த NOC சம்பந்தப்பட்டது, குடுமையான்மலையில் கட்டிட பராமரிப்பு பணிகள் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஊழல் முறைகேடு. அப்படி சங்கரலிங்கம், சங்கரலட்சுமி இந்த இருவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்குண்டான முயற்சிகளை தாவேகா ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி அந்த புகார் மனுவில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமே. ஆனால் உண்மையாகவே தாவேகா ஆட்சி தற்குறி ஆட்சி இல்லை, இது போதை கடத்தலுக்கு உண்டான பொருளிலிருந்து வந்த கட்சி இல்லை, இது பாஜகனுடைய பின்னணியிலிருந்து வந்த ஆட்சி இல்லை அப்படின்னு நாமும் சொல்லக்கூடிய நிலைமை வரும். அப்படி சொல்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்களா? அதுபோல் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத், நீங்கள் அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ளே கும்பகோணத்துக்குள்ளே சுருங்கி இருக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வினோத்தை பற்றி, வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத்தை பற்றி பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அதிர்ச்சிகர தகவல் அடுத்த செய்தியில் நம்ம பார்ப்போம். இந்த சங்கரலட்சுமி ஊழல் பெருச்சாளி, சங்கரலிங்கம் ஊழல் பெருச்சாளி, அதே போல் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் ஊழல் பெருச்சாளி, இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பார்களா? ஏன்னா சேலம் மாவட்டத்தில் விதைக்கடைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் சில சம்பவங்கள் நடக்கிறது. விதைக்கடலைகள் எண்ணெய் நிறுவனங்களுக்கு விற்கப்படுகிறது. அதை பற்றி நான் புகார் மனு அனுப்பியிருக்கேன். முக்கியமாக இப்போ நம்ம சொல்கிறது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி இணை இயக்குனர், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கூடுதல் இயக்குனர் சங்கரலிங்கம், இந்த இருவர் மீது நடவடிக்கை எடுப்பார்களா? வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் ஒரு நல்ல அமைச்சருங்கிற பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இந்த தற்கொலை, இந்த போதை கடலுக்கு உண்டான பொருள்லேருந்து தான் அந்த ஆட்சி வந்துச்சுன்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க. நான் சொல்கிறது ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுங்கள், உங்களுடைய ஆட்சி நல்லாட்சி என்று மக்கள் சொல்வதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.